புதுக்குடியிருப்பு ஆயுர்வேத வைத்தியசாலையிலே திடீரென நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் இருக்கும் நினைக்கிறேன் நான் இங்கே வந்து அதன் பிற்பாடு நான் இன்று வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் அருளப்பன் ஆண்டன் அனஸ்டீன் அருளப்பன் ஆண்டன் அனஸ்டீன் அவர்களை சந்திக்கிறேன். அவருடைய பதவி வந்து வைத்திய அத்தியட்சகர், அதாவது புதுக்குடியிருப்பு ஆயுர்வேத வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அத்தியட்சகர் அவர்களே, இந்த உங்களோட புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையிலே எந்த வகையான சிகிச்சைகளை நீங்கள் தற்போது வழங்கி வருகிறீர்கள்? சிகிச்சைகளை பொறுத்தவரையில் வைத்தியசாலையில் பொதுவாக வெளிநோயாளர் பிரிவு, உள்நோயாளர் பிரிவு மற்றும் கிளினிக் மூன்று தலைப்பில் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. வெளிநோயாளர் பிரிவுன்னு சொல்லியிருக்கிற ஓபிடி சர்வீஸ், அதாவது நார்மலாக ஆக்கள் வரணும் வந்து தங்களுக்கு இதுக்கு 7 நாள் குறைஞ்சதை நாங்கள் மருந்து கொடுத்து அனுப்புவோம். மேக்ஸிமம் தூரத்திலிருந்து வார ஆக்களுக்கு 2 கிழமை போக்குவரத்து வசதி, வயசு இல்லாத நிலைமைகள், உதவி இல்லாத ஆக்கள் நிலைமைகளை பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட கொடுப்போம், தேவையை பொறுத்து கொடுப்போம். அதே நேரத்தில் வெளிநோயாளர் பிரிவில் புற சிகிச்சை பிரிவு ஒன்று இயங்குகின்றது. கிட்டத்தட்ட இடியூ மாதிரி. இதில் வந்து என்ன செய்வோம்னா அவசர சிகிச்சை, மற்றது சில நோயாளர்களுக்கு போட்டில் தங்கில்லாத நிலைமையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்குரிய ஒத்தனம் 10 மற்றது புற சிகிச்சை பிரிவுகள் இருக்குது. குறிப்பாக அவசர சிகிச்சை எண்ணெய் போடுறது, முட்டுக்கு ஒத்தனம் போடுறது, 10 போடுறது, அக்குபஞ்சர் சிகிச்சை, மற்றது நாங்கள் ஐஆர் லைட், ஃபிசியோதெரப்பி மாதிரி, மசாஜ், அந்த தெரப்பியால் செய்து நாங்கள் ஓபிடி சர்வீஸை ஒரு பூரணமாக செய்யக்கூடிய அளவுக்கு நோயாளர்களுக்கு சேவையை செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் உள்நோயாளர் மற்றது கிளினிக் பொறுத்தவரையில் நாங்கள் பொதுவாக பல கிளினிக்குகள் இங்கே ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். தற்போதைக்கு நாங்கள் 6 கிளினிக் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதேபோல் உள்நோயாளர் பிரிவில் நாங்கள் நோயாளர்களை சிகிச்சைக்காக நாங்கள் தங்க வச்சு செய்து வருகின்றோம். இதில் இப்போ பல்வேறுபட்ட வருத்தங்களுக்கு, பல்வேறுபட்ட நோயாளர்கள் பல்வேறு வகையான சிகிச்சை முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு எங்களால் இயன்றக்கூடிய சேவையை நாங்கள் மது வைத்தியர்கள், ஊழியர்கள், சிறப்பாக ஊழியர்களை தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் டாக்டர்ஸ் வைத்தியருக்கு என்ன சிகிச்சைன்னு எழுதி கொண்டு போவோம். அவர்கள் நின்று கஷ்டப்பட்டு தான் செய்கிறார்கள். மற்ற ஆஸ்பத்திரி வைத்தியசாலைகள் மாதிரி இதை கண்காணிக்க இன்னும் நாங்கள் நடைமுறைகளை விளங்கப்படுத்த இயலாது, ஒப்பிடவும் பார்க்க முடியாது. என்ன என்றால் இங்கே வந்து மனுவல் ஒர்க் கூடு. இப்போ ஊழியர்கள் எண்ணெய் போட்டு அதுக்குரிய ஒத்தனம் போட்டு 10 போட்டு செய்கிறாங்க. ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம். இப்போ இருக்கிறது ஒரு நாளையில் இங்கே போர்டில் வேலை செய்கிற ஊழியர்கள் எண்ணிக்கை பொம்பளை போர்டில் மேக்ஸிமம் 2 பேர், ஆம்பளை போர்டில் 2 பேர், 2 ஆள் அனுப்பிட்டாங்க. இப்படியான நிலைமையில் இருக்கிற 28, 30, மிஞ்சினா 40 பேஷண்ட்டும் இருக்குது. அவ்வளோ பேருக்கு மண்ணை போட்டு அவர்கள் செய்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. அடுத்த காரணம், அவர்கள் எல்லாரும் வயசுக்கு கிட்ட வந்தாக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், எல்லாருமே ஏற்கனவே பல வருடத்துக்கு முதல் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போ 48, 50 தாண்டினாங்க. அப்போ அவர்கள் தொடர்ச்சியாக இப்படியான வேலைகளை கஷ்டப்பட்டு தான் செய்கிறார்கள். மனமும் வந்து உடம்பு தாக்குமோன்றது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். போய் பார்த்தால் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பாடசாலை எது? நீங்கள் கல்வியோ தெல்லிப்பளை யூனியன் கல்வி. தெல்லிப்பளை யூனியன் கல்வியில் கல்வி ஏற்றிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பல்கலைக்கழக பட்டங்கள் எங்கே? பட்டம் முதல் நான் ஆரம்ப கல்வி வந்து சுன்னாகம் கிறிஸ்தவ சிறுவர் பாடசாலை கர்நாடகா ரோடில் இருக்குது. அதில் 3ஆம் வகுப்பு வரையும் படித்தேன். 4ஆம் வகுப்புலேருந்து தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி, அதுக்கு இடையில் தந்தை செல்வாண்டு பேர் மாற்றப்பட்டது 5ஆம் ஆண்டு வரையும். அதன் பிறகு யூனியன் கல்லூரி 2 உண்டு தான். பிறகு நான் பல்கலைக்கழகம் வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பிரிவில் பேச்சுலர் ஆஃப் சித்த மெடிசன் அண்ட் சர்ஜரி முடித்தேன். 5 இயர்ஸ் முடித்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பெரும்பாலான கொழும்பில் தான் செய்தேன். யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு மாதம் செய்தேன். அந்த சண்டத்தில் கொழும்பில் இன்டர்ன்ஷிப்பை முடித்துவிட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் காலம் அப்பாயின்மெண்ட் எடுத்து 2004 இருந்து
மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தான் முதல் நான் தியத்தலாவுக்கு முதல் அக்கறையும் கிடைச்சது போகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே முதலாக டிடிஎஸும் பண்ணி பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற இடங்களில் சேவையாற்றி கொண்டு வந்தேன். இந்த கடமையை புரிஞ்சுக்கணும்னா சேவைன்ற ரெக்கார்டெல்லாம் தீர்மானிக்கணும், கடமையை புரிஞ்சு வந்தேன். அதைத் தொடர்ந்து அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட கொரியன் அக்குபஞ்ச சிகிச்சை சம்பந்தமான பிரிவில் தெரிவு செய்யப்பட்டு 1.5 வருடம் டிப்ளமா கொரியன் சிறப்பு அக்குபஞ்ச சிகிச்சை பிரிவு சிகிச்சை கற்க நிறுவி முடித்து கிழக்கு மாநிலத்தில் முதலாவது அக்குபஞ்ச சிகிச்சை நிறுவனத்தை ஆரம்பித்தனால் இங்கே புதுக்குடியிருப்பில் அது அதே நேரத்தில் வேறாவது வைத்தியசாலையும் அம்பாறை வீரம்பட்டுப்புற வைத்தியசாலையும் அக்குபஞ்ச கிளினிக்கில் தொடர்ச்சியாக நடத்தி வந்தேன். பின்னர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி படித்தான் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆயுர்வேதிக் செக்டர் கலனி கேம்பஸ். அதில் மாஸ்டர் முடித்து பின்னர் வர சிறிய கல்வி கற்க நெறிகளையும் பூர்த்தி செய்யும் பயிற்சி ட்ரைனிங். உதாரணம் குஜராத் யூனிவர்சிட்டி சிறிய கற்க நெறி, மற்ற சைனீஸ் அக்குபஞ்ச மீண்டும் திருப்பி ஆன்லைன் ஸ்டடீஸ், இப்படி சின்ன சின்ன பயிற்சிகளை முடிச்சு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த துறையில் எத்தனை வருட அனுபவம்? இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம். கிட்டத்தட்ட 20 வருட அனுபவத்தோடு செய்கிறீங்க. உங்களோட வைத்தியசாலையில் எத்தனை வைத்தியர்கள் கடமையாற்றுறாங்க? தற்பொழுது நிரந்தரமாக 9 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அதில் நாங்கள் இல்லாத வேறு ஸ்டேஷனில் இல்லாத இடங்களுக்கு நாங்கள் மாற்றி அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் காடலை பொறுத்தவரையில் நாங்கள் கடைசியில் பார்க்க போனால் அந்த எண்ணிக்கைக்கு இங்கே இல்லை, வைத்தியர்கள் இல்லை, கன்சல்டன்ட் ஆளணிப்பட்டாக்குறோம். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் நிலவுகின்ற பிரச்சனை ஆளணிப்பட்டாக்குற எல்லா இடங்கள்லையும் நிலவி வருகின்றது. அந்த வகையில் நீங்கள் சிறந்த சேவை செய்கிறீங்க. அதே போன்று உங்களோட ஊழியர்கள் எத்தனை பேர் வேலைகிறாங்க? ஊழியர்கள் மிகவும் பெற்றாக்குற இங்கே இப்போ நாங்கள் இங்கே ஸ்டார் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லியிருக்க கிளர்க்கல் சர்வீஸ் இந்த வகையில் ஆட்கள் இருக்கிறார்கள். அவற்றை ஆர்டர் பிரச்சனை. அதோட அட்டெண்டர்மார் மைனஸ் ஸ்டாஃப் இல்லை லேபரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சிற்றூழியர்கள், சுகாதார ஊழியர்கள், மற்றது அப்படியான கட்டடங்கள் இருப்பார்கள். மிக மிக குறைவு. மொத்தம் நாங்கள் பார்க்க போனால் 16 பேர் கிட்ட தான் இருக்கிறார்கள் டோட்டல். வணக்கம், நான் டாக்டர் அருளப்பன் நண்பன் அனஸ்டின் வைத்திய டீச்சராக கடமையாற்றுவேன். புதுக்குடிக்கு சித்த ஆயுர்வேத பல ஆதார வைத்தியசாலை. இங்கே பொதுமக்களுக்காக ஓபிடி சர்வீஸ், ஓபிடி வெளிநோயாளர் பிரிவு, உள்நோயாளர் பிரிவு வார்ட் சர்வீஸ், மற்றது புற சிகிச்சை பிரிவு சிறப்பான பிரிவுகளும் உடன் கிளினிக் பிரிவுகளும் நடைபெற்று வருகின்றது. ஓபிடியை பொறுத்தவரையில் ஓபிடியை மக்களுக்கான நாளாந்த வைத்திய சேவைகள் காலம் 8 மணிலிருந்து பின்னர் 4 மணி வரை நடைபெறும். அதை மீறி வந்தாலும் அவசரத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கிற உன்னதான பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர்கள் எத்தனை நேரம் பார்க்காது அதுக்குரிய வைத்திய சேவைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஓபிடியில் இடியு என்ற அந்த ஒரு கட்டமைப்புக்கு உள்ளடங்களாக நாங்கள் சிறப்பு சிகிச்சை பிரிவுகளை செய்து அனுப்புகின்றோம். அவசர தேவைகள், அவசர நோயாளிகளின் சில சிகிச்சைகள், அதாவது உதாரணம் ஒத்தனம் போடுதல், ஐஆர் லைட் பிடிச்சி ஃபிசியோதெரப்பி சம்பந்தமானது, மசாஜ் சம்பந்தமானது போன்ற சில இதுகளை நாங்கள் செய்து அனுப்புகின்றோம். அதே வேளையில் கிளினிக் நடைபெறுகின்றது. கிளினிக் அஸ்மட்டிக்குரிய கிளினிக், ரூமட்டாலஜி ஆர்த்ரைட்டிஸுக்குரிய கிளினிக், வாதல் சம்பந்தமான வருத்தங்கள், பேரலிசிஸ், ஸ்ட்ரோக் சம்பந்தமான கிளினிக், அக்குபஞ்சர் கிளினிக், அட்டை சம்பந்தமான வரிக்கோஸுக்கான அட்டை சிறப்பு சிகிச்சை பிரிவு கிளினிக், மற்றது அதை விட பொதுவாக இவர்கள் வயது பேர்களுக்கான கிளினிக் போன்றவை சாதாரணமாக நடைபெற்று வருகின்றது. இன்னும் உள்நோயாளர் பிரிவில் ஓட்டில் நாங்கள் இங்கு 6 செக்ஷன் இயங்கி கொண்டு வருகின்றது. சிறப்பாக சிறியவர்களுக்கான பீடியாட்ரிக் ஓட்டம் இருக்கிறது. அதில் கூட நடக்கிறாத குழந்தைகள், அப்படியானவர்கள் 2, 3, 4 அப்படித்தான் அட்மிஷன் போட்டு சிறப்பு சிகிச்சை செய்து வருகின்றோம். ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு. அந்த ஆண்கள் பிரிவில் ருமட்டாலஜி செக்ஷன், நியூராலஜி செக்ஷன், ஸ்ட்ரோக் சம்பந்தமான சிறப்பு பிரிவுகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. இந்த உள்நோயால் பிரிவில் தேவையான ஆட்களை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கான சகல சிகிச்சை முறைகள், பஞ்சகர்ம சிகிச்சைக்கு உட்பட்ட சில
சிகிச்சை முறைகளை கூட இங்கே வச்சு செய்து அவர்களுக்கு தேவையான எங்களால் ஆன ஒரு கடமை என்னென்ன வைத்தியத்துக்கு மூலமானவர்களை கட்டுப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்ப முடியுமோ அந்தந்த வேலை திட்டங்களை சேர்த்து வருகின்றோம். நான் எம்எஸோட கதைக்கு வரைக்குள்ளே வந்து 2 வைத்தியர்களை சந்திக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்? நான் கண்டி. கண்டியை சேர்ந்தவர். கண்டியில் எந்த பிரதேசம்? மடவெளி. கண்டியில் மதவையில் படிச்சிருக்கிறீங்க. மதவில் மதினாவிலையா? மதவில் மதினாவில் படிச்சிருக்கிறீங்க. எனக்கு அந்த காலத்தில் அந்த பிரதேசம் கொஞ்சம் கூட தெரியும். அந்த வகையில் நீங்கள் பயோ படிச்சிருப்பீங்க என்ன? அதே மாதிரி உங்களோட பேர்? முஸ்தாக். முஸ்தாக். ஊர் வந்து குருநகர். குருநகரில் எந்த இடம்? மரகாதனி என்ற ஒரு கிராமம். ஓ 2 பேர். நீங்கள் எவ்வளோ காலம் விளைகிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம். நீங்கள் 14 வருஷமாக வேலை செய்கிறீங்க என்ன? நீங்கள் 14 வருஷமாக. நீங்கள்? நான் 7 வருஷமாக வேலை செய்கிறேன். நீங்கள் 7 வருஷமாக விளைகிறீங்க. இந்த பிரதேச மக்களுக்கு உங்களால் இயலுமான அந்த சிகிச்சைகளை நீங்கள் வழங்கி வாரீங்க. இந்த ஆயுர்வேத வைத்தியத்தின் ஊடாக நீங்கள் சிறந்த சேவையை வழங்குறீங்க என்றதை உங்களோட மனம் சொல்லுதா? அது எப்படி சொல்கிறீங்க? அதாவது வைத்தியத்துறை என்பது, வைத்திய முறை என்பது ஒவ்வொரு நோயாளிகளினதும் உரிமை. அவர்களுக்காக வேண்டிய இலங்கை அரசாங்கத்தினால் பல்வேறு வகையான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகளில் ஒன்றுதான் ஆயுர்வேத மருத்துவ முறை என்று சொல்கின்றோம். அந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் பிரதானமாக 3 பிரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று ஆயுர்வேத மருத்துவம், அடுத்தது சித்த மருத்துவம், அடுத்தது யூனானி மருத்துவம் என்று 3 வகையான மருத்துவ முறைகள் காணப்படுகின்றது. இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சித்த மருத்துவம் மற்றும் யூனானி மருத்துவம் என்பன மிகவும் பிரபலமான வைத்தியத்துறைகளாக இருந்து வருகின்றது. இந்த வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய வைத்திய முறைகளின்படி அவர்களுக்கான சிகிச்சைகளை எங்கள் வைத்தியசாலையில் சிறந்த முறையில் வழங்கி வருகின்றோம். சிறந்து வருகிறீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ நீங்கள் எந்த பிரிவில் வேலை செய்கிறீங்க? நான் இப்போ வந்து ஜென்ரல் மெடிசின் தான் செஞ்சு கொண்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்திருக்கேன் பப்ளிக் ஹெல்த்தில் முடிச்சுட்டு வந்துருக்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த இதில் செய்து விட்டு வாரீங்க. இங்கே வந்து சொல்லக்குள்ளே வந்து இப்போ எங்களுடைய அரசு வைத்தியசாலைகள் இருக்குது தானே, அதுகள் என்னக்குள்ளே அதை விட இங்கே உங்களால் கூடிய அளவு குணமாக்கக்கூடிய நோய்கள் என்ன இருக்குது? இங்கே வந்து எங்களுக்கு பொதுவாக ஆயுர்வேத சிகிச்சைக்காக நோயாளிகள் வார நேரம் அவங்க வந்து பழமைப்பட்ட நோய்கள், அதாவது குரோனிக் டிசீஸஸ்க்கு தான் வருவாங்க. முதலாவது ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வாதங்கள் சம்பந்தமான வியாதிகள், இல்லாட்டி பக்கவாதம் சம்பந்தமாக நரம்பு தளர்ச்சிகள் அந்த சம்பந்தமான நோய்கள், அடுத்தது தோல் நோய்கள். கூடுதலாக இந்த 3 பிரிவுகளைச் சேர்ந்த நோயாளிகள் தான் இங்கே கூடுதலாக எங்களோட ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் நேரத்தோட டாக்டர் ஷஃபீர்கிட்ட கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு திருப்திகரமாக செய்யப்படுதுதான்னு சொல்கிற நேரம் எங்களுக்கு ஓபிடி கிளினிக் அடுத்தது ஐபிடி, அதாவது வார்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எங்களோட வார்ட் ஃபெசிலிட்டிஸில் வந்து ஒரு நோய்க்காக சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் அந்த பூர்ண குணமடைஞ்சு வெளியே போகிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ஓபிடியில் வந்து அவங்க மருந்து எடுத்துகிட்டு போய் குணமாகதா இல்லையான்றதை விட எங்களோட இன்வோர்ட் பேஷண்ட்டில் வந்து ஒரு 100% குணமாயிடுவாங்க, 80% குணமாயிடும், 80% குணமாயிடும்னு சொல்லி திருப்திகரமாக இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிற நோயாளிகளை நாங்கள் தினமும் அவதானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பூர்ண திருப்தியாக இருக்குது இந்த எங்களோட செக்டருக்கு கூட. இப்போ என்னென்னா நானும் டாக்டர் ஷபீரும் யூனானின்ற பிரிவை சேர்ந்தவங்க. இப்போ இந்த யூனானி வைத்தியம் சார்பாக எப்படின்னா எங்களது வந்து அலோபதிக் மெடிசின் மாதிரி சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் அல்ல, அதாவது நோவுக்கான நோய் நிவாரணி இல்லாட்டி காய்ச்சல் நிவாரணியாக மருந்து பாவிக்காமல் நாங்கள் முழு உடம்புக்கும் தேவையான என்ன காரணத்தால் இந்த நோய் உருவாக்கப்படுது அந்த நோய்க்கு ஏற்றவாறான சிகிச்சையை நாங்கள் வழங்கி மக்களுக்கு பூர்ண திருப்தியோடு மக்கள் இங்கேருந்து இன்வோர்ட் அதே நேரம் ஓபிடியிலேருந்து போய் வெளியாகி போகிறது நாங்கள் அவதானித்து எங்களுக்கு ஒரு பூர்ண திருப்தியில் நாங்கள் இருக்கோம். நான் டாக்டர் முஸ்தாக். கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தில் ஒரு 14 வருஷம் ஆயுர்வேத அதாவது யூனானி வைத்தியராக சேவையாற்றி கொண்டிருக்கேன். இந்த வைத்தியசாலையிலிருந்து நான் பட்ட மேற்படிப்புக்காக இந்தியா போயிட்டு வந்திருக்கேன். என் ஸ்பெஷல் வந்து பப்ளிக் ஹெல்த். ஆனால் இங்கே வந்து நான் வேலை செஞ்சு கொண்டு இருந்தது வந்து ஜென்ரல் மெடிசனில்.
இங்கே எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ஆயுர்வேதன்றாலும் ஆயுர்வேதன்றது 3 செக்ஷன் அடங்கும். ஆயுர்வேதம், சித்தம், அடுத்தது யூனானி. இப்போ நாங்கள் வந்து யூனானி, நான் ஒரு யூனானி டாக்டர். இப்போ எங்களை வந்து யூனானிக்கு கீழால் எப்படி நாங்கள் ஒரு நோயை அடையாளம் காண்றோம், அதுக்கேற்ற வகையான முழு ஒரு நோயாளிக்கு தேவையான முழுமையான சிகிச்சை, அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நோயாளிகிற காரணத்துக்கு என்ன காரணத்தால் இந்த நோய் உருவாக்கப்பட்டதோ அந்த காரணத்தை அளிப்பதன் மூலம் நோய் நிவாரணம் வளர்க்குறது தான் எங்களோட முழுமையான சிகிச்சை முறையாக இருக்குது. எங்களுக்கு இங்கே வர நோயாளிகள் நிறைய பேர் பூர்ண குணமடைஞ்சோ இல்லாட்டி 80-90% குணம் என்று சொல்கிறது வந்து எங்களுக்கு காது ஊடாக கேட்கக்கூடியதாக இருக்குது. அவங்க எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிறைய இங்கே அமைந்திருக்குது. அதனால் நாங்கள் வந்து பூர்ண திருப்தி அடைகிறோம். இந்த ஆயுர்வேத செக்டருக்கு கீழால் மக்களுக்கு ஒரு சேவை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இறைவன் தந்ததை விட்டு நாங்கள் பூர்ண திருப்தி அடைகிறோம். சஃபீர், கண்டி பிரதேசத்திலிருந்து வந்து இங்கே கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இந்த வைத்தியசாலையில் நான் கடமை புரிகின்றேன். அதாவது எங்களுடைய ஆயுர்வேத அதாவது யூனானி வைத்திய முறை என்று சொல்லப்படுவது ஆங்கில மருத்துவத்திலிருந்து சற்று வேறுபட்டது. உதாரணமாக ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது முற்றுமுழுதாக சடவாத கோட்பாடுகளை அமைவாக கொண்டு இயங்குகின்றது. அதாவது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அதை கொண்டு லேசாக வைத்து அமைகின்றது. ஆனால் இந்த ஆயுர்வேத யூனானி சித்த மருத்துவ முறைகளானது வெறுமனே சடவாத கோட்பாடுகளை மட்டும் நம்பி இல்லை. இதில் பல்வேறு விதையான வேறு விடயங்கள் காணப்படுகின்றது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஆயுர்வேத மருத்துவ முறை என்பது ஒரு ஃபிலோசபி, ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு மருத்துவ முறையாக இது காணப்படுகின்றது. இதில் ஆன்மீகம் காணப்படுகின்றது, ஃபிலோசபி காணப்படுகின்றது, விஞ்ஞான ரீதியான விடயங்கள் காணப்படுகின்றது, வேறு சில நம்பிக்கைகளும் இதில் காணப்படுகின்றது. இவை அனைத்தையும் ஒழுங்காக பெற்ற அமையப்பெற்ற ஒரு ஒட்டுமொத்த மனிதர் சமுதாயத்துக்கும் அன்று காலத்தில் இருந்து எதிர்காலம் வரை சேவை செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை இந்த மருத்துவத்துறை தந்திருக்கின்றது. அது முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்றைய ஆங்கில மருத்துவத்தின் முன்னோடியாக இருந்தது இந்த ஆயுர்வேத மருத்துவத்துறை தான். அதாவது ஃபாதர் ஆஃப் மெடிசின் என்று சொல்லக்கூடிய ஹிப்போக்ரட்ஸ் என்று சொல்லவர் அவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர். அதன் பிறகு வந்த அலி இப்னு சீனா என்று சொல்லக்கூடிய இப்னு சீனா என்று சொல்லக்கூடியவர் யூனானி மெடிசின் தந்தையாக காணப்படுகிறார். அதே போல சரக்கு என்று சொல்லப்படக்கூடியவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் கோட்பாடுகளை மிகவும் சிறந்த முறையாக இந்த உலகத்துக்கு எடுத்து தந்தவர். இந்த கோட்பாடுகளை நாங்கள் பின்பற்றும் முகமாக இந்த ஆயுர்வேத வைத்தியசாலையில் பல்வேறு விதமான கிளினிக்குகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். உதாரணமாக சொல்ல போனால் நாட்புட்ட நோய்களாக கருதப்படுகிற ஒரு சில நோய்களை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். உதாரணமாக வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டல் நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு இருக்கின்றது. இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் அதற்குரிய சிகிச்சையாக நாங்கள் சர்ஜரி, அதாவது அதை நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம்தான் அதற்குரிய நிவாரணத்தை இறுதியாக நாங்கள் செய்கின்றோம். எனினும் இந்த ஆயுர்வேத மருத்துவத்தின் ஊடாக நாங்கள் இருசாலை அலக்கு என்று சொல்லப்படக்கூடிய லீச் தெரப்பி, அதாவது மருத்துவ குணமுடைய அட்டைகளை கொண்டு செயற்படுகின்ற ஒரு சிகிச்சைகளை செய்து வருகின்றேன், என்னுடைய கிளினிக்கில் செய்து வருகின்றேன். அதற்கு மேலதிகமாக ஹிஜாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் முறையையும் நாங்கள் கிளினிக்கில் செய்து வருகின்றோம். இவரக்குள்ள சித்த ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை புதுக்குடியிருப்பு என்று எழுதியிருக்கு. இதில் வைத்தியசாலையில் நடைபெறுகிற கிளினிக் விவரங்கள் என்று போட்டிருக்கிறாங்க. அவையில் எழுதியிருக்கிறாங்க வந்து தொட்டா நோய்களுக்கான கிளினிக் NCD கிளினிக்ஸ் என்று போட்டிருக்குது. கிளினிக் என்று போட்டிருக்காங்க. விவரங்கள் நடைபெறுகிறாங்க. அதில் வந்து கூடிய அளவு வெளியிருக்குது. ஒன்று சலரோகம் டயபெட்டிக் கிளினிக், அடுத்தது மூட்டுவாதம் அதரிட்டிக் கிளினிக்ஸ், அதாவது உயர்குருதிய முகம் ஹைப்பர் டென்ஷன் கிளினிக், அதாவது பாரிசவாதம் ஸ்ட்ரோக் கிளினிக், அதாவது முள்ளந்தண்டு நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் என்று போட்டிருக்கு. அதுபோல் தோல் நோய்கள் ஸ்கின் கிளினிக் என்று போட்டிருக்கு. பெண் நோய்கள் கைனகாலஜி ஒப்ஸ்டெடிக் கைனகாலஜி, குழந்தை மருத்துவம் பீடியாட்ரிக் கிளினிக், அதுபோல் சுவாச நோய்கள் ரெஸ்பிரேட்டரி கிளினிக், அதுபோல் உடற்பருமன் மற்றும் முதியோருக்கான கிளினிக் என்று போட்டிருக்குது. அதே போன்று உணவு கால்வாய் தொடர்பான சிகிச்சை, அட்டை சிகிச்சை, அதே போன்று அக்யூபஞ்சர் சிகிச்சை, அதே போன்று கப்பிங் சிகிச்சை, அல்லது யோகா மற்றும் தியானம், இவர் பல விடயங்கள் இந்த கிளினிக்காகவே வைத்தியசாலைக்குள்ளே பூரக்குள்ள நான் 10 வருஷத்துக்கு முதல் இந்த வைத்தியசாலைக்குள்ளே வரக்குள்ள இவரான கிளினிக்குகள் இருந்தால் 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ பார்க்க போல பல கிளினிக்குகள் வந்து இங்கே வந்து இருக்குது. வந்து இவர் வாசிக்கிறதுக்கே போகுமாகவே இது ஒரு இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் பல விடயங்களை இங்கே உள்ளாகிருக்கு. அந்த வகையில் பார்க்க போல நான் வரும்போது குறிப்பிட்டு வந்தேன் அந்த விடயம். நான் எதையும் முகத்தில் மறைக்கிறதா கூறுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றலன்னு சொன்னேன்.
அதே போல் சொன்ன கீழே குப்பைகள் இருக்குண்டு அவர் சொன்னாங்க வந்து காற்றில் வந்துருக்குது அந்த குப்பைகள். அது எங்கள் ஆளை நீங்கள் கொஞ்சம் குறைவண்டது தான் வைத்திய அத்தியட்சரும் டாக்டர்களும் இருந்தாலும் அவை முகம் ஆரம்பத்தில் கொஞ்சம் முகம் சொல்லிச்சாலும் ஏன் இவர் இப்படி சொல்லித்தாருண்டு பிறகு என்னை இன்னொருத்தரம் வரவேற்று வைத்திய அத்தியட்சர் அவர் எனக்கு நல்ல ஒரு பேட்டி தந்தது மாத்திரமல்ல எங்களோட வைத்தியர்களோட குணம், அதாவது ஆயுர்வேத வைத்தியத்தோட மிகவும் ஒரு நல்ல ஒரு சிகிச்சையை வழங்குறாங்க. அதாவது இதுவரையில் புதுக்குடியிருப்பு ஆயுர்வேத வைத்தியசாலையை பற்றி எந்த ஒரு முறையீடுகளை பொதுமக்கள் வச்சதாக வரலாறுகள் இல்லை. மக்கள் தொடர்ச்சியாக தேடி தேடி தான் போகிறாங்க. அப்படியே வரக்குள்ள எங்கேயும் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்க. இவங்க யார்? வேலை செய்கிற ஸ்டாஃப் என்ன? ஓட் கிளாக். ஓட் கிளாக். அவர் வந்து ஃபார்மசிஸ்ட். இங்கேயும் வந்து ஆயுர்வேதிக்கு ஃபார்மசிஸ்ட் இருக்குது. என்ன அடுத்தது? ஓகே 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 ரைட் ரைட். பேர் என்ன? பிரியகாந்தி உடம். நீங்கள் என்ன இருக்கிறீங்க? மசாஜ் தெரப்பியில் வேலை செய்கிறீங்க. ரைட்டு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இங்கே இந்த இது பெரிய ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் அதுக்கான வளங்கள் வந்து ஆளணிகள் குறைவு. இப்போ 90 பேர் காடர்ன்னு சொன்னால் ஒரு 35 பேருக்குள்ளே இருந்து தான் நாங்கள் இவ்வளவு சிகிச்சைகளை வழங்குறோம். அப்படின்னா பேஷண்ட் வந்து நிறைய வருது, ஆனால் இங்கே அதுக்கான ஆளணிகள் குறைவு. ஸ்டாஃபு ஒரு 3 பேர் இது வேணுமென்னு சொன்னால் ஒரு ஆள் தான் இருக்குது. 4 பேர் வேலையை வந்து ஒரு ஆள் தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதுக்கான ஆளணிகளை கொஞ்சம் பெற்றுத்தரணுமென்று நீங்கள் கதைக்கு என்ன போடுறாங்க? என்னென்றால் இங்கே நாங்கள் வந்து பஞ்சகர்ம சிகிச்சை முறையை நாங்கள் செய்கிறோம். இந்த சிகிச்சை முறை வந்து ஆயுர்வேத, சித்த, யுனானி 3 சிஸ்டத்துக்கு கீழேயும் இது செய்யப்படுது. சில இடங்களில் வேறு வேறு பேர்களில் அழைக்கப்படுது. இப்போ இது வந்து என்னோட ஒயில் பேட், அதாவது பஞ்சகர்ம சிகிச்சையில் சீரோதாரா இல்லை அபியங்கதாரா, அதே நேரம் ஒயில் மசாஜ் எல்லாம் செய்கிற இந்த பெட்ரு தான். இதில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட காலம் ஒயில் மசாஜ் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் தேவையான பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஸ்டீம் பாத்துக்கு கொண்டு வருவோம். இதான் வந்து எங்களுடைய ஸ்டீம் பாத் பாக்ஸ் வந்து. இப்போ இதில் வந்து கேஸ் குக்கர் இங்கே இருக்குது. இதில் ஸ்டீமரில் நாங்கள் ஆவியை உள்ளுக்கு அனுப்புவோம். மெடிக்கேட்டட் ஆவியை தான் உள்ளுக்கு அனுப்புவோம். அப்போ பேஷண்ட்டை வந்து இதில் வளர்த்தி வச்சுட்டு இங்கே வந்து பேஷண்ட்டை தலை வெளியே நிற்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஆவி உள்ளுக்கு போய் ஒரு பேஷண்ட் கண்டிஷன், அதாவது வயதுக்கும் அதே நேரம் நோய்க்கு அளவுக்கும் ஏற்ற மாதிரி டைமை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது 20 நிமிஷமோ இல்லாட்டி 25 30 அடுத்து அந்த நோயாளியில் வந்து தலையில் எங்களுக்கு விளங்கும் அவர்கள் அந்த பூர்ணமான ஆவி உயிர் எடுக்கப்பட்டுதா, தலையிலேருந்து வடிகிற நீர்லேருந்து எங்களுக்கு நாங்கள் அதை நிர்ணயிப்போம். இது இவருக்கு டைம் போதாதான்றது. அப்போ ஒவ்வொரு நேரமும் இந்த ஸ்டீம் பாத் செய்கிற நேரம் ஒரு டாக்டர் கட்டாயம் கிட்ட இருப்பார். கிட்ட இருந்தால் நாங்கள் செய்வோம். ஓட் டாக்டரோ இல்லாட்டி அதுக்கு அந்த 4 இன்சார்ஜ் அவ்வளோ டாக்டர் கிட்ட இருந்து அதை அவதானித்து கொண்டு தான் அந்த பேஷண்ட்டுக்குரிய ஸ்டீம் பாத் வேலை நடக்கும். இந்த ஆயில் பெட் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணோம். அதே நேரம் எடிஷ்னலாக 10, அதாவது நாங்கள் 10 போடுறதோ இல்லாட்டி அடுத்தடுத்த சிகிச்சை முறைகள் அங்கே நடக்கும். ஸ்டீம் பாத் அல்லது இந்த சிகிச்சை என்னென்னு சொன்னீங்க? இது வந்து ஒயில் மசாஜ், அடுத்து வந்து ஸ்டீம் பாத். இது எந்த நோயாளிகளுக்கு செய்கிறீங்க? இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ், அதே நேரம் நரம்பு வியாதிகள், அதாவது வாதரோகம்னு சொல்லுவோமே, அந்த வாதரோகம் உள்ள எல்லா நோயாளிக்கும் செய்வோம். ஆர்த்ரைட்டிஸ்ன்ற நேரம் நாங்கள் மூட்டு வாதத்தை மட்டும் எடுக்கிறது இல்லை, ஃப்ரோசன் ஷோல்டர் வரும். அதே நேரம் லோவர் பேக் பெயின் வரும். இப்போ அதில் வந்து சைட்டிக் கம்ப்ரெஷனோட வந்து சைட்டிக்காக பேஷண்ட் வருது. அதே நேரம் ஸ்கோலியோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ், அடுத்து கைகால் விரைப்பு, இந்த நோயாளிகளுக்கெல்லாம் நாங்கள் ஆயில் பண்ணி இந்த ஸ்டீம் பாத் ட்ரீட்மெண்ட் செய்வோம். நோயாளர் பிரிவு இதில் வந்து ஜென்ரல் வார்ட் பொது சிகிச்சை பிரிவு, மற்றது ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுவாதத்துக்குரிய சிகிச்சை பிரிவு, மற்றது நரம்பியல் சம்பந்தமான 3 சிகிச்சை பிரிவு நடக்கிறது. அதுக்குரிய சிகிச்சை முறைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது வந்து ஃபீமேல் ஓட்டுற,
இப்போ இங்கே வந்து இன்றைக்கு இப்போ தற்போது 12 நோயாளிகள் இங்கே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து எங்களுக்கு 2 டியூட்டி இருக்குது. ஒன்று டே டியூட்டி, அடுத்து நைட் டியூட்டி. அப்போ நைட் டியூட்டியில் வந்து நாங்கள் இரவில் 2 ஓட்ரீம் உள்ள பேஷண்ட் அவங்கள நேரடி கண்காணிப்புக்கில் அந்த நைட் டியூட்டி டாக்டரை நேரடி கண்காணிப்புக்கில் இருக்கும். அதே நேரம் டே டைமில் 2 ஓர்டுக்கும் வேறு பிரத்யேகமாக வார்டு இன்சார்ஜ் டாக்டர் இருக்காங்க. இப்போ அவங்க தான் கூடுதலாக இந்த நோயாளிக்குரிய ட்ரீட்மெண்ட் பிளானை டிசைட் பண்ணுறவங்க வந்து வார்டு இன்சார்ஜ் டாக்டர்ஸ். அதுக்கு பிறகு நைட் டியூட்டியில் ஏதாவது ஸ்பெஷல் கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு அதுக்கு தேவையான சிகிச்சையை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். இங்கே வந்து வர பேஷண்ட்டை வார்டு பேஷண்ட்டும் சரி, ஓபிடி பேஷண்ட்டையும் சரி, சில கண்டிஷன் இருக்குது. அதாவது ரத்த மோஷன், அதாவது என்ன இந்த பிளட் லெட் பண்ணக்கூடியது, வெரிகோஸ் மாதிரியான சிகிச்சைகளை நாங்கள் ஸ்பெஷலாக மேற்கொள்கிறோம். வெரிகோஸ், கப்பிங், ஹிஜாமான்னு சொல்லப்படுற சிகிச்சைகள் அது வந்து பிரத்யேகமாக புதன்கிழமை எங்களோட கிளினிக் இருக்குது. போர்ட் பேஷண்ட்டையும் நாங்கள் அந்த கிளினிக் அனுப்புவோம். அதுக்கு இன்சார்ஜான டாக்டர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டையும் மேற்கொண்டு செல்கிறோம். இங்கே வந்து அதாவது முழு வியாதிக்குமான முழுமையான சிகிச்சை எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் எப்படின்னா இப்போ எங்களோட ஓர்டர் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிற பேஷண்ட் இருக்காங்க தானே. இப்போ அவங்க வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு சேர்ந்தவங்க, அதாவது உதாரணத்துக்கு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டுவாதத்துக்கு சம்மந்தமானவங்கன்றால் அவங்கள வந்து மூட்டுவாத கிளினிக்கு நாங்கள் ரிஃபர் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம். நாங்கள் டிரெக்டாக வீட்டுக்கு அனுப்புறது இல்லை. அவங்க வந்து 2 கிழமைக்கு ஒருக்க அந்த கிளினிக்கை ஃபாலோ அப் பண்ணி கொண்டு வரணும். அதே நேரம் நரம்பு வியாதி சம்மந்தமான பேஷண்ட் அவங்களையும் நாங்கள் அந்த கிளினிக் இருக்கோம். எங்களோட ஓட்டுக்கு வர பிரத்யேகமாக இல்லாட்டி ஓபிடிக்கு வர நீரிழிவு நோய், டயபெட்டிக், இல்லாட்டி ஹைப்பர் டென்ஷன், அதிக குருதி அமுக்கம், இந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் பிரத்யேகமான கிளினிக் தினங்கள் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு சிகிச்சை பெற்றுக்கொண்டு போகலாம். ஓட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, உண்ணி அதுக்குரிய சிகிச்சை முறை, சிறப்பு சிகிச்சை முறை, சிறப்பு வைத்தியரால் மேற்கொள்ளப்படுகின்றது. சுடுதல் அப்படியான ஒரு முறையாகும், பாரம்பரிய முறைகள் அடிப்படையில் அதுக்குரிய சிகிச்சை முறையும் கிளினிக்கும் நடைபெற்று வருகிறது. பீடியாட்டிக் குழந்தைக்குரிய சிகிச்சை பிரிவு நடைபெறும். அதுக்குரிய குழந்தைகளுக்குரிய மசாஜ், கைகால் இயர்லத்தன்மை அப்படியான நோயால் தான் கூட வருகிறது. அதுக்குரிய சிகிச்சை நடைபெற்று வருகின்றது. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் தேத்தாதி. நீங்கள் தேத்தாதி. இத்தனை வருஷம் அனுபவத்தோடு இருக்கிறீங்க? நாங்கள் 7 வருஷம். 7 வருஷம். நீங்கள் எந்த யூனிட்டில் விளையிறீங்க? நாங்கள் ஓபிடியும் கேபிள் கார்டும் சரி. ஓபிடியும் கேபிள் கார்டும் செய்கிறீங்க. அந்த கேபிள் கார்டில் இருந்து வர ஈல்டு எல்லாம் தான் இங்கே பயன்படுத்துகிறீங்களா? இதுக்கு வர இதுகள் ட்ரை கப்ஸுகளை வந்து யூஸ் பண்ணுறோம். மெடிசனாக வந்து யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதில் இருக்கிற எல்லாம் வந்து மெடிசின் குரோப்ஸா? கேபிள் குரோப்ஸா? கேபிள் குரோப்ஸா. அப்போ இது வந்து எங்களுக்கு பீடியாட்ரிக் வார்டு இருக்குது. அதில் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ அட்மிட் ஆகிற பேஷண்ட் தான் இது. இவருக்கு என்ன நடந்ததுன்னா டைப்ளேஜியா, அதாவது 2 காலுக்கு இடுப்பு கீழே 2 காலும் போதிய அளவு ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ அவருக்கு நின்று நடக்க இயலாது, அதே நேரம் நேராக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. இதில் வந்து மெயின் ரீசன் வந்து பொதுவாக க்ரோத் ஹார்மோன் குறைவால் தான் இது ஏற்படுதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அலோபதிக் சிஸ்டத்தில். இப்போ எங்களோட சிகிச்சை முறைப்படி நாங்கள் இவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி இப்போ அதுக்குரிய எண்ணெய், சீரோதாரா, அடுத்தது ஆயில் பேட்னு சொல்லக்கூடிய எண்ணெய் சீலை வச்சு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ 10 போட்டிருக்கோம். என்னென்னா அவர் அந்த டெண்டன்ஸ் வந்து மிச்சம் சுருக்கமாக இருக்குது. அந்த டெண்டன்ஸை விரிவுபடுத்துறதுக்காக இப்போ நாங்கள் அவருக்கு 10 போட்டு சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கோம். இவரும் இப்போ அவங்க தாயிட்ட நீங்கள் கேட்டாலும் ஒரு 40 தொடக்கம் 50% ஒரு கியூரிட்டிவ் லெவல் இருக்குது. ஒரு கையால் பிடிச்சி கொண்டு நடக்கக்கூடியதாக அவர் இருக்கார். முந்தி சுத்தமாக நடக்க முடியாமல் தான் நீங்கள் அந்த நோயாளியை கொண்டு வந்தது. இப்போ ஒரு
இப்போ இந்த புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் ஒரு முருங்கை மரம் இதில் எவ்வாறு தொங்க விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து போட்டிருக்காங்க ட்ரம் ஸ்டிக் ட்ரீ என்று போட்டிருக்காங்க. மொரின்யா ஒலிஃபேரா நான் நினைக்கிறேன், அது வந்து பொட்னிக்கல் நேம் என்று நினைக்கிறேன். மொரிஞ்சேசியே அதான் நினைக்கிறேன் பொட்னிக்கல் நேம் என்று சொல்லி. பொட்னிக்கல் நேம் அல்லது ஃபேமிலி நேம் என்று நினைக்கிறேன். அவ்வாறு இந்த முருங்கைக்கு வந்து வயது வந்து 30 வருடமாக 30 வருடமாக உள்ள ஒரு முருங்கை மரம் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில்